ஏண்டா உங்க உசுறு என் உசுறு மாதிரி. இவ்வளவு பாதுகாப்போட காட்டுக்குள்ள இருக்க அகஸ்தியரையும் சப்தகன்னிகளையும் நாங்க ஏன் பார்க்க போனோம் சொல்றேன். கோழி கூவக்கூடாது, குழந்தை அழுகக்கூடாது, அந்த சவுண்டெல்லாம் கேட்காம இருக்கிறதுக்காக தான் இங்கே வனப்பகுதியில் வந்து இந்த கோயில் தெய்வம் வச்சிருக்காங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி மலைவாழ் மக்கள் புலிகளை பிடிக்க பயன்படுத்தின புலிப்போர் கல்லை பார்த்தோம். 15 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கிற அபூர்வமான பூவை காஞ்சு போன நிலையில பார்த்தோம். இது வந்து முனிவர் வாழ்ந்த குகைன்னா அவங்க உட்காந்து தவம் பண்ண இடம் வந்து அங்கே இருக்குது. சோழவந்தான் வனச்சரகம் மதுரையில இருக்க குட்டாலம்பட்டி ஃபாரஸ்ட்டுக்குள்ள ட்ரெக்கிங் பண்ண நாங்க ஒரு 15 பேர் ட்ரெக் தமிழ்நாடுல புக் பண்ணியிருந்தோம். ஷார்ப்பா காலையில 7 மணிக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். கேப்பு, ஸ்டிக்கு, ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. நாங்க மாடரேட் செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த காடை பத்தி முழுசா தெரிஞ்ச 3 பேர் எங்க கூட கைடா வந்தாங்க. ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வாழ்ற நம்ம இந்த மாதிரி பயணங்கள் பண்ணும்போது நம்ம யாருன்றத நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்த பயணத்துல ஈஸி அண்ட் மாடரேட்னு 2 இருக்கு. ஃபேமிலியா போறீங்கன்னா ஈஸியும், பசங்களோட போறீங்கன்னா மாடரேட்டும் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் கொஞ்ச தூரம் நடந்ததும் இந்த ஒரு நீரோடைக்கு பக்கத்துல அவங்க வீட்டு முறையில செஞ்ச சாப்பாடை காட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்டது ஒரு தனியான அனுபவம். அப்புறம் ஒரு சில இடங்கள்ல போட்டோஸ் எடுத்தோம். அவ்வளவு அழகா இருந்துச்சு. பாட்டு போட்டா பிடிச்சி பார்க்கல, அது புலிதான் வந்து பாட்டாங்க. இந்த காட்டோட அழகையும் அபூர்வமான விஷயங்களையும் பாதுகாப்போட ரசிக்கலாம். இந்த ட்ரெக்கிங்கை நீங்களும் கேங்கா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரெக் தமிழ்நாடோட வெப்சைட்டை உடனே செக் பண்ணி பாருங்க. அடிக்கடி டிராவல் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.